அன்பு குழந்தைகளே, ஒரு விசேஷமான ரகசிய இடத்திற்கு போகலாமா? அது ஒரு சாதாரண தோட்டம் இல்லை, அது ஒரு மந்திரத் தோட்டம். அங்கே இருக்கும் காய்கறிகள் எல்லாமே சும்மா இருக்காது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விசேஷமான சக்தி இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். அதோ பாருங்க, பூசணிக்காய் அண்ணா, தோட்டத்திலேயே இவன்தான் ரொம்ப பலசாலி. நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றதுல இவனுக்கு யாருமே ஈடு கொடுக்க முடியாது. இவனோட தோல்ல கை போட்டுட்டா நீங்க ராஜா மாதிரி உணர்வீங்க. அப்படியே இங்க வாங்க. இந்த கேரட் குட்டி இருக்கே, மின்னல் வேகத்துல ஒவ்வொரு இடங்களுக்கும் ஓடியே போகும். இவன்தான் தோட்டத்தோட வேகமான செய்தியாளர். யார் என்ன சொன்னாலும் புயல் வேகத்துல ஓடி போய் எல்லாருக்கும் தகவல் சொல்லுவான். அங்கே ஒரு கத்தரிக்காயாக்கா, இவங்களுக்கு எல்லாம் தெரியும். எந்த பிரச்சனை வந்தாலும் இதை இப்படி செய்யலாமே, ஒரு நொடியில் தீர்வு சொல்லுவாங்க. இவங்கள் தான் தோட்டத்தோட புத்திசாலி. இவங்க ஒரு யோசனை சொன்னா அது சரியாக நடக்கும். யாரு இவங்கன்னு பாத்தீங்களா? இவங்க தான் தக்காளி குட்டீஸ். எப்போதும் ஹா ஹா ஹான்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தோட்டம் முழுதும் மகிழ்ச்சி சத்தம் கேட்கணும்னா இவங்க சிரிச்சா போதும். இவங்க இருந்தா எந்த இடமும் சோர்வாகாது. இவங்களோட சக்தி என்ன தெரியுமா? மகிழ்ச்சி தான். ஒரு நாள் மாலை வானம் திடீர்னு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, ஏதோ நடக்க போகுது. கத்தரிக்காய் சத்தமாக கத்தினாங்க. கேரட் குட்டி ஓடி வந்து, ஒரு பெரிய புயல் வருகிறதா என்று பயத்தோட சொன்னது. சின்ன குட்டி பூச்சிகள் எல்லாம் பயந்து ஒளிஞ்சுக்கிச்சு. ஆனா நம்ம பூசணிக்காய் சும்மா இருக்குமா? நான் இருக்கேன், யாரும் பயப்படாதீங்க என்று சொல்லிக்கொண்டே முன்னாடி வந்து நின்னுச்சு. கத்தரிக்காய் சொன்னது, எல்லோரும் பூசணிக்காய் அண்ணாவோட பெரிய இலைகளுக்கு கீழே ஒளிஞ்சுக்கோங்க என்று சத்தமா சொன்னது. கேரட் வேகமா ஓடிப்போய் சின்ன பூச்சிகளை எல்லாம் பத்திரமா கூட்டிட்டு வந்தது. தக்காளி எல்லாரும் ஒன்னு சேர்ந்து, பயம் வேண்டாம், நாங்கள் இருக்கிறோம் சத்தமா சிரிச்சு அவங்களோட பிரகாசமான ஒளியை வெளியே விட்டாங்க. மழை மெதுவா குறைஞ்சிடுச்சு. புயலும் ஓடிப்போச்சு. வானத்துல அழகா ஒரு வானவில் வந்துச்சு. பூசணிக்காய் அண்ணா நிம்மதியா ஒரு பெருமூச்சு விட்டுச்சு. எல்லாரும் ஒன்னு சேர்ந்து புயலை ஜெயிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா குழந்தைகளே? பூசணிக்காய் பலசாலி, கேரட் வேகமானவன், கத்தரிக்காய் புத்திசாலி, தக்காளி மகிழ்ச்சியானவன். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசேஷ சக்தி. ஆனா அந்த சக்தி எல்லாம் ஒன்னா சேர்ந்தப்பதான் பெரிய புயலையே ஜெயிக்க முடிஞ்சது. நாமளும் அப்படித்தான். ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்துல விசேஷமானவர்கள். நம்ம பலம், நம்ம வேகம், நம்ம புத்திசாலித்தனம், நம்ம சிரிப்பு எல்லாம் ஒன்னா சேர்ந்தா இந்த உலகத்துல எதையும் சாதிக்கலாம். காய்கறிகளை நிறைய சாப்பிட்டு நீங்களும் பெரிய விசேஷமானவர்கள் ஆகணும், சரியா? மற்றும் ஒரு கதையில சந்திப்போம்.